கடகம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு பாசமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்க வந்து சந்திரன் வந்து ராசிநாதனாக இருக்கிறார். இவரே ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனால, குடும்பம் அப்படின்னா, குடும்பம் தான் எனக்கு உலகம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடகராசி என்பரா தான் இருப்பாங்க. குடும்பத்த அவ்வளவு நேசிப்பாங்க. தன்னுடைய குடும்பம் எங்கேயாவது கஷ்டப்படுது அப்படின்னா, முதல் ஆளா அவங்க தான் ஓடி உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, முதல் ஆளா நின்னு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. கஷ்டமா யாராவது இருந்தாங்கன்னா கூட இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. இருந்தாலும் மனதுல பட்டதை அப்படியே வெளிப்படையா மறைக்காம பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கு ஆளக்கூடிய கிரகமே சந்திரன். அதனால மனதுல ஒவ்வொருவருடைய மனதும் புண்படாமல் பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது நம்பிக்கை உடையிற மாதிரி பேசினாங்களா, அவங்கள விட்டு கொஞ்சம் விலகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. மீண்டும் வந்து அவங்கள நம்புறது அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாது. யாராவது ஒரு மனம் உடையிற மாதிரி ஒரு இடத்துல பேசிட்டாங்க, ஒரு அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மீண்டும் வந்து அந்த இடத்துல நிற்கிறது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா நம்பினவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு முறை இவங்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு டைம் 2 டைம்லாம் இவங்க உதவி செஞ்சுட்டு விலக மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதுமே உறவை மதிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். மற்ற ராசிக்காரங்க ஒரு மாதிரி இருந்தாலும் கூட, அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசினாலும் கூட, கடகராசி என்பர்கள் மட்டும் ஒரு முறை அவங்களுடைய மனதில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே நமக்கு உண்மையானவங்களாகவும் ரொம்ப நேர்மையானவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பானவங்க. குடும்பத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழில் அருமையாக அமையும். செவிலியர் சார்ந்த தொழில் அருமையாக அமையும் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர், அரசு வேலை, வங்கியில் நிதி சம்பந்தமான தொழில், விவசாயம், ஹோட்டல் வைக்கிறது, உணவு சார்ந்த தொழில், எந்த தொழில் வச்சிங்கனாலும் இந்த கடகராசிக்கு அருமையாக செட் ஆகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, கட்டுமானம் சார்ந்த தொழில், இது எல்லாமே கடகராசிக்கு அருமையாக அமையும். அதோட கூட இவங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சமூக சேவை செய்கிறது இந்த கடகராசிக்கு அமோகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன தொழிலாக செஞ்சாலும் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப திறமைசாலிகளாக பணம் சம்பாதிப்பாங்க. குடும்பத்துக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சேமிக்கிற பழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். ஒன்றுமே இல்லைடா இவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா கூட எதையாவது ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவங்களை விட இவங்க கொஞ்சம் உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெற்றோரை ரொம்ப மதிப்பாங்க. குறிப்பாக தாய் தந்தையாரை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. தாய் ரொம்ப பிடிக்குமா, தந்தை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இவங்ககிட்ட போய் கேட்டோம்னா எனக்கு தாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சந்திரன் இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு தாய் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை இவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நிகரான ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. என்னன்னா ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடை செய்யுங்க. குலதெய்வம் வேறு தெய்வமாக இருந்தாலும் கூட அம்மன் வழிபாடை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இது சக்தி மாதம், பெண்களுக்கான மாதம். ஏன்னா சந்திரன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம்.
மாதம். அதனால தான் இது பெண் மாதம், சக்தி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வத்தையும் அம்மன் தெய்வங்களையும் வழிபடும் போது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. முடிந்தால் கன்னி தெய்வங்களை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. குறிப்பாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் ராசியை மட்டும் வைத்து உடன்பிறப்புகள் பற்றி நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். பெரும்பாலும் உடன்பிறப்புக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக துடித்து போய் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுடைய உடன்பிறப்புக்கு திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பொறுப்பானவங்க, உங்களுக்கு பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகம். உங்களுடைய தங்கை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் செஞ்சுட்டு தான் நீங்கள் திருமணம் செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குருபலம் ரொம்ப நல்லா இருக்குது, தசாபுத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா இது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி பெண்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்வும் ரொம்ப அன்பானவங்களும் இந்த கடகராசி பெண்கள். இவங்களுக்கு ஆசிரியர் தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், செவிலியர் தொழிலில் அருமையாக வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நல்லா வழிநடத்தக்கூடியவங்களாக இந்த கடகராசி பெண்கள் இருப்பாங்க. சமையல் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில், கேட்ரிங் வைக்கிறது, இந்த மாதிரி தொழிலெலாம் இவங்களுக்கு அமோகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருந்தே வேலை செய்யக்கூடிய தொழில் எல்லாமே நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு அருமையாக வரும். பெரும்பாலும் இந்த கடகராசி பெண்கள் வெளியில் போய் வேலை செய்கிறது அவ்வளோவா இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் வீடு சார்ந்த தொழில் இவங்க அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தொழில் அமைச்சிக்கிறதும் இந்த கடகராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடி வரும். பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் அமைஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சில ராசியெல்லாம் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணை இந்த ராசியாக இருந்தால் பரவாயில்ல, நண்பர் இந்த ராசியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு நண்பராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையுமே இன்னும் பிரைட்டாக இருக்கும். அப்படி யார் அந்த ராசிக்காரங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் கடகராசிக்கு ரொம்ப செட் ஆகும். அதோடு கூட மீன ராசி, இது ரெண்டும் நீர் ராசி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கடகராசிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். நல்ல ஒரு புரிதல் உணர்வு இவங்களுக்குள்ளே இருக்கும். அதே நில ராசியான ரிஷபமும் மகரமும் நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப பொருந்தி வரும். இவங்களுடைய ஒரு நட்புணர்வோ அல்லது ஒரு வாழ்க்கை துணையோ அமைஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்குள்ள ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாண்டிங் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பாண்டிங் நல்லா இருக்கும். அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்குள்ள அப்பப்போ சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கிறது ஒரு இயற்கை தான். ஆனாலும் இந்த பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு புரிதல் உணர்வு இல்லாமல் போகாது இந்த ராசிக்கு கூட வாழ்க்கை துணை அமைந்தாங்க அப்படின்னா. சரி, பெரும்பாலும் யாரு கூட அதிகமாக கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய கடகராசிக்கு மேசராசி கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதோட கூட சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. ஏன்னா அவங்க டக்கு டக்குன்னு பேசுவாங்க, வார்த்தைகள் தடிமனாக இருக்கும். அதனால இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். துலா ராசியுமே நம்மளுடைய கடகராசிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகாது, மகரமே கொஞ்சம் மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கூட இவங்க மேசராசி, துளாராசி, மகர ராசி அன்பர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு, அவங்களுக்கு பிடிச்ச பொருளை இவங்க பிடிக்காது. அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டில் இதே ஒரே இதில் கடகராசியும் மேசம், துலாம், மகரம் இந்த ராசிக்காரங்களும் ஒரே வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடு வரும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. கடகம் அப்படின்னாவே அன்பு, கருணை, குடும்ப பாசம், ரொம்ப பொறுமை, அதோட ரொம்ப பொறுப்பானவங்க, தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு வேலைக்கே போயிட்டால் கூட அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் முதல்ல யோசிப்பாங்க. மற்றதெல்லாம் வருமானம்லாம் அப்புறம் தான். முதல்ல பாதுகாப்பாக இருக்குமா அந்த இடம், நல்ல சேஃப்டியாக இருக்கா, அதை தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க அந்த கடகராசி என்பர்கள். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. மனக்கசப்பை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. யாராவது நம்பக துரோகமோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றிட்டாங்களோ அல்லது ஒரு சில இடத்துல இவங்களே அறியாமல் ஒரு சிலர்லாம் ஏமாற்றிட்டாங்களோ, இவங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படுறாங்கன்னா
அவங்கள வந்து ரொம்ப நாள் மறக்கவே மாட்டாங்க. அது கொஞ்சம் இவங்களுக்குள்ள அந்த இது போயிட்டே இருக்கும். ரொம்ப நாள் வந்து அவங்க கூட பேச மாட்டாங்க. ரொம்ப நாள் வந்து அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இங்கே மனோகாரகனே ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு மறந்து போனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட அதிகமாக யோசித்து மனக்கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் லேட் ஆகும் இந்த கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும். அன்னை பராசக்தி அம்மனை இந்த ஆடி மாதத்தில் வழிபடுங்க. சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை இந்த மாதத்தில் செய்யுங்க. சிவபெருமான் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, குறிப்பாக வளர்பிறையில் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறையை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு 9 மாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவல், நல்ல ஒரு மேன்மைக்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். திங்கட்கிழமையில் சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுவது மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி அப்படின்னாவே அன்பு, கருணை, ஒரு மிகப்பெரிய பலசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். மன உறுதியோடு முன்னேறக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள். வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. எதுவுமே இல்லைன்னா கூட என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்தவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற 5 நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். சொத்து, பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகராசிக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். குறிப்பாக இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே தனபுத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனம் அடைந்திருக்கிறதுனால வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும். வேலை காரணமாக ஒரு இடத்துல இல்லாமல் வெளியில் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை, இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயாவது போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனநிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலோ வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பாக்கியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்தில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். அது ஒரு வகையில் நம்மளுடைய கடகராசிக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னடைவு நிலை கொஞ்சம் மாறும். ஓரளவுக்கு முன்னேறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜென்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்குள்ள சின்ன சின்ன பதட்டத்தையும் சின்ன சின்ன வேகத்தையும் அதிகப்படுத்துவார். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுங்க. பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள ஒருபோதுமே இந்த காலகட்டத்தில் கருத்து கேட்காம நீங்களாக ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டாம். முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு சில இடத்துல வந்து மதிப்பு மரியாதை கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில முயற்சியில் ஈடுபடலாம். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம். புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்திற்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விளைச்சலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். முடிந்தால் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறையும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். இதுவரையிலும் இருந்த அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த பின்னடைவு நிலை கொஞ்சம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அது சரியாகும். தொழில் நிறுவனம் நடத்திட்டு வரவங்களுக்கு சின்ன சின்ன இடைவெளிகள் ஒரு சிலரால் மன கஷ்டங்களுக்கு உள்ளான பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மன கஷ்டம் கொஞ்சம் குறையும். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வேலையிலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் ஒரு சில தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, கொடுத்த வாங்க காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலை, யாருக்கு பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால திடீர்னு ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 9 வரையிலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. குரு பகவான் இந்த வக்கிரகத்திலேருந்து நேர்த்தியாகும் போது ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வரன் தேடுறவங்க வரன் தேடுங்க. அதுவும் ஆகஸ்ட் 9க்கு அப்புறம் நீங்கள் வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆகஸ்ட் 9க்கு அப்புறம் நீங்கள் வரன் தேட ஆரம்பிங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டவுட் இருக்கிறதா இருந்துச்சுனாலும் அதை வந்து ஆசிரியர்கிட்ட உடனே கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு வாங்க. மற்ற மாணவர்கிட்ட அலசி ஆராயிறதை விட உங்களுடைய ஆசிரியர்கிட்ட உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணி அதன் பிரகாரம் செயல்படுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சனிக்கிழமையில் நவகிரகத்துக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் வந்து ஜூலை 31 ஆகஸ்ட் 1 கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு செம்மையான பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 31 வரையிலுமே வித்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வராது, சின்ன தடை வரும். வியாபாரத்தில் கூட போதுமான லாபம் கிடைக்காம இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வாடிக்கையாளர் கிடைக்க மாட்டாங்க. அப்படி வாடிக்கையாளர் கிடைச்சாலும் அவங்களும் வேறு இடத்துக்கு போய் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கியிருப்பீங்க, அந்த டாக்குமெண்டெல்லாம் கரெக்ஷன் பார்த்து நீங்கள் போய் அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக வாங்கலாங்கிற நேரத்தில் கொஞ்சம் இழுபறி நிலையெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு நம்பிக்கையோடு ஒரு சிலர்கிட்டலாம் பேசிட்டு இருப்பீங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா சங்கடப்படுற மாதிரி மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு மனநிலையை பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஆகஸ்ட் 1 வரையிலும் ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அனைத்து காரியத்தையுமே சமாளித்து ஓரளவுக்கு முன்னேறக்கூடிய கிரக அமைப்பு தான். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள், ஒரு சில எதிர்பாராமல் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் உயரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தன வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேதுவும், ஜென்ம ராசிக்குள்ள சூரியனும் இருக்கிறது ஒரு பிரச்சனையை முடிந்து அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக மூச்சு விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை, வேறொரு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னடா ஒன்று போனால் ஒன்று மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. சக ஊழியர்கிட்ட கூட பேசும்போது வாக்குவாதம் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது. புதுசாக எந்த ஒரு முயற்சியிலுமே இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். அதோடைய பின் விளைவுகளை, புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கூட அதில் இருக்கக்கூடிய அந்த பின் விளைவு
விளைவுகளாக ஆராய்ந்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்க வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. எவ்வளோ பெரிய சங்கடமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப உறவுங்கிட்ட கலந்து ஆலோசிங்க. அது மாணவராக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயதானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்தையுமே குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க. எந்த ஒரு விஷயத்துலையா இருந்தாலும், தொழிலையாகட்டும், வேலையிலேயாகட்டும், குடும்பத்துக்குள்ளேயே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கூட மற்ற நம்பிக்கைக்குரிய தாய் தந்தையார்கிட்டயோ அல்லது வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டயோ ஷேர் பண்ணிவிட்டு அந்த கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே ஓரளவுக்கு கலகலப்பு இருக்கும், சந்தோஷம் அதிகமாகவும், நவீன பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. அதோட கூட நாங்கள் சொன்ன அம்மன் வழிபாடை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அம்மன் தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க.